வணக்கம். அயோத்தியா தோ ஜாக்கி ஹை, காஷி மதுரா பாக்கி ஹை. அயோத்தியா வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான். இதற்கு மேல் காஷியும் உள்ளது, மதுராவும் உள்ளது. இந்த வார்த்தையை நீங்க கேட்ட போது இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்த நாட்டு அரசாங்கமாக இருக்கட்டும், அனைவருமே வாயடித்து போயிருந்தார்கள். இந்த நாட்டில் ஒரு ஹிந்துத்துவ கும்பல் இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை சிதைக்கும் போது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் அந்த மதவெறியர்கள் அவர்கள் இந்த நாட்டுடைய அடையாளத்தை அழிக்கும் போது அனைவருமே வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை அன்னைக்கு பேசியிருந்தால் இன்னைக்கு சம்பலில் நடந்த இந்த கொலை நடந்திருக்காது. இது கலவரத்தில் போன உயிர் கிடையாது, இது திட்டமிட்டு கொலைதான். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நீங்க பார்க்க வேண்டும், அலச வேண்டும். RSS பிஜேபி ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கிறார்களா, அல்ல அவர்களிடம் இந்த நாட்டிற்கு என்ன செய்யலாம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை வைத்து இந்த நாட்டை இப்படி நடத்தலாம் என்கிற அந்த ஐடியாலஜி இருக்கிறதா? கிடையாது. 1980ஆம் ஆண்டு பிஜேபி உருவான நாளிலிருந்து இன்னைக்கு வரை நீங்க பார்த்தீர்கள்னா அவர்கள் கையில் இருந்த ஏஜெண்டா ஒரே ஒரு ஏஜெண்டா தான், மத வெறியை தூண்டி தன் சாசனத்தை இப்படி பிடிப்பது. இந்த மதவெறி என்கிற இந்த ப்ரோபகண்டா, இந்த ஏஜெண்டா அவர்கள் கையில் இருந்து என்னைக்கு நழுவுகிறதோ அவர்களுடைய அரசியலும் முடிந்து போகும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் அயோத்தியா தோ ஜாக்கி ஹை, காஷி மதுரா பாக்கி ஹை. இங்க மட்டும் இவர்கள் நிற்க போறார்களா? கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதியும் ஒவ்வொரு மத அடையாளத்தையும் அழித்து அங்க ஒரு பொலிட்டிக்கல் ஏஜெண்டாவை, அங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை பரப்புவதுதான் இவர்களுடைய முக்கிய உத்தேசமாக இருக்கிறது. இந்த பதிவை நீங்க கடைசி வரை தயவு செய்து பாருங்கள். இந்த நாட்டில் கான்ஸ்டியூஷன் இருப்பதாக, இந்த நாட்டை ஒரு செக்குலர் நாடாகவே இருக்க வேண்டும் என்று நம்பக்கூடிய நபர்கள் இந்த பதிவை நீங்க பகிர்வீர்கள் என்று நம்புகிறேன். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள், அவர்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பிவிட்டால் என்ன நடக்கும்? பௌத்த மதத்தை நம்பக்கூடிய நபர்கள், புத்திஸ்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் எங்களுடைய பௌத்த மதத்தை அழித்துதான் இவர்கள் அங்கெல்லாம் கோவில்களை கட்டியிருக்கிறார்கள் என்று அவர்கள் முன் வந்தால் என்ன நடக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கான அர்த்தம் என்ன? அதாவது 1947ஆம் ஆண்டிற்கு பின்பு மத அடையாளத்தை கொண்ட எந்த மத அடையாளமாக இருந்தாலும், அது மாஸ்காக இருக்கட்டும், குருத்வாராக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், அல்ல கோவிலாக இருக்கட்டும், 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைத்த நாள்ல இருந்து எந்த மத அடையாளத்தையுமே நீங்க அழிக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. 1991ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தார்கள்? அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்படி தப்பி தவறி பௌத்த மதத்தை நம்பக்கூடிய நபர்கள், இந்த கோவில் பௌத்த மதத்தின் அடையாளமாக இருந்தது, இதை இடித்து மீண்டும் ஒரு முறை பௌத்த மத கோவிலையே கட்டப்போகிறோம், அல்ல அந்த இடத்தில் பௌத்த மத பிராக்டிஸை நீங்க அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை எடுத்து கோர்ட்டுக்கு சென்றிருந்தால் 2 நிமிடம் பிடித்திருக்காது, அந்த பெட்டிஷனை தூக்கி போட்டிருப்பார்கள். அந்த பெட்டிஷன் மீது இன்னும் 10 வழக்குகள் பாய்ந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? மௌரியன் எம்பையர் என்னைக்கு இந்த நாட்டிலிருந்து போனார்களோ அடுத்த நாள்ல இருந்து பௌத்த மதத்தின் மீது எந்த அளவில் தாக்குதல் நடந்தது, பிராமின்ஸ் வர்சஸ் புத்திஸ்ட் என்கிற அந்த அடையாளம் எந்த அளவில் இந்த நாடு பார்த்தது என்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள. அப்படி நீங்க பார்க்க போனீர்கள்னா, சைனாவிலிருந்து வந்த பிலிகிரம் ஃபெக்ஜேன் 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்தார். அவரும் ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கிறார். இன்னொரு டிராவலர் ஜியோங் ஜாங், அவர் 631ஆம் ஆண்டிலிருந்து 645ஆம் ஏடியில் என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் பட்னாவில், விதிஷாவில், அம்பேத்பூரில், சாஞ்சியில், கௌஷாம்பியில், மதுராவில் புத்திஸ்ட் ஸ்தூபாஸ்களை, மோனஸ்ட்ரிகளை அழித்து அந்த இடங்களில் கோவில்களை கட்டினார்கள் என்கிற பல்வேறு விஷயங்கள் எழுதப்பட்டது. காந்தார் 1000 சங்கமாஸ், அதை எப்படி அழித்தார்கள்? இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போய் பாருங்கள், ஆப்கானிஸ்தான் போய் பாருங்கள், ஸ்ரீலங்காவை போய் பாருங்கள், நேபாளை போய் பாருங்கள், இந்தியாவிற்கும் வந்தவர்கள்.
இந்த அனைத்து இடங்களிலுமே பௌத்த மதம் மிகப்பெரிய அளவில் பரவலாக இருந்தது, ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட மதம். அந்த மதத்தை எப்படி அழித்தார்கள், அங்க எவ்வளவு தாக்குதல்கள் நடந்தது, அனைத்துமே ரெக்கார்டில் இருக்கிறது. அதையெல்லாம் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிக்கலாமா? அப்போ அனைத்து கோவில்களையுமே இடித்து அங்க ஒரு பௌத்த மத கோவிலை கட்டலாமா? இந்த கேள்வியை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? அதை விட்டு விடுங்கள். 200 ஆண்டுகள் வரை இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். எத்தனையோ கோவில்களை அவர்களும் இடித்தார்கள். அந்த இடத்தில் சர்ச்சஸ்களையுமே கட்டினார்கள். இன்னைக்கு நீங்க என்ன செய்கிறீர்கள்? லண்டன் போய் இந்த நாட்டை சூறையாடி எடுத்து சென்ற அந்த கோஹினூர் வைரத்தை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்து வருகிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு லண்டனை நாடி போறார்கள். படிக்கிற பேர்ல அங்க போய் கூலி வேலை பார்த்து வருகிறார்கள். மறுபடியும் ஒரு அடிமைத்தனம். இதையெல்லாம் நாம் மன்னித்து விடுவோம். ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அக்பர், அவுரங்கசீப். இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனை கிடையாது. எஃப்டிஐ வரவில்லை, நிர்மலா மேடம் வாசலில் லைனில் நிற்கிறார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டிற்காக. இந்த நாட்டில் அடானி பிரச்சனை கிடையாது, எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனை கிடையாது, பெட்ரோல் டீசலின் விலைவாசி பிரச்சனை கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன? அக்பர் அண்ட் அவுரங்கசீப். 400-500 வருடத்திற்கு முன்பு இந்த நாட்டில் வந்த இந்த நபர்கள், இந்த நாட்டிலேயே மறைந்த அந்த நபர்கள், அவர்கள் இன்னைக்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் எடுத்து வைக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மகாராஷ்டிரா தேர்தலில் வெளிவந்த ரிசல்ட், ஹரியானா தேர்தலில் வெளிவந்த ரிசல்ட், இதுல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அடுத்த டார்கெட் என்ன? அடுத்த கலவரத்தை இங்கு தூண்டலாம், மக்களுடைய கவனத்தை எப்படி சிதைக்கலாம் என்கிற இந்த விஷயத்தை இவர்கள் எப்படி எடுத்து வைக்கிறார்கள்? 21st செஞ்சுரியில், 21வது நூற்றாண்டில் எந்த விதமான நாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? சம்பல் அதற்கான ஒரு மிக முக்கியமான உதாரணமாக வெளிவரும். இந்த நாட்டு நீதிமன்றம் கின்னீஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டை படைத்திருக்கிறார்கள். அங்க என்ன நடந்தது அதையும் நீங்க பாருங்கள். அம்ரித் காலில் பிரைம் மினிஸ்டர் கூறுபடி அம்ரித் காலில் நாம் வசித்து வருகிறோம். அந்த அம்ரித் காலில் நடக்கக்கூடிய அந்த கொடூரங்களை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். சைனாவுடைய எக்ஸ்போர்ட், அதையும் நாம் மீறி விட்டோம். சைனா இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறதா? உண்மையா? டாலருடைய விலை இந்தியன் ருப்பிக்கு எதிரில் சரிந்து போனது. இதைத்தான் உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறார்கள். உண்மை என்ன? உங்களுக்கு புரியும். பாபர், அவுரங்கசீப் இவர்களை பழி வாங்கினாலே போதும். இதுதான் இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பாபர் என்ன தவறுகளை செய்தாரோ அதை நீங்க பாருங்கள், வேற எதையுமே பார்க்காதீர்கள். சுப்ரீம் கோர்ட்டில் 83,000 கேசஸ்கள் பெண்டிங்காக இருக்கிறது. இது எல்லாம் போய், இதை நீங்க நம்பாதீர்கள். ஹை கோர்ட்டில் 6 மில்லியன் கேசஸ் பெண்டிங்கில் இருக்கிறது. இதுவும் போய் தான் நம்பாதீர்கள். 40 மில்லியன் கேசஸ்கள் லோவர் கோர்ட்களில் இருக்கிறது. இதை பற்றி பேசாதீர்கள். இதை பற்றி நீங்க கவலையும் பட. அடுத்த 20-30 ஆண்டுகள் வரை ஒரு காமனருடைய ரெக்வெஸ்ட், ஒரு காமனருடைய வழக்கை எப்படி பார்த்து வருவார்கள் அதை நீங்க விட்டு விடுங்கள். ஆனால் ஒரு வார்த்தை பாபர் என்று நீங்க எழுதி ஒரு வழக்கை போட்டு விட்டீர்கள்னா, அவுரங்கசீப் என்று ஒரு வார்த்தை எழுதி அந்த வழக்கை போட்டு விட்டீர்கள்னா என்ன நடக்கும் அதை நீங்க பாருங்கள். எதற்காக சம்பலில் இந்த 5 கொலைகள் நடந்தது? அங்க இருக்கக்கூடிய ஷாஹி ஜாமா மஸ்ஜித், அதோடைய அர்த்தம் என்ன? பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், இதற்கான அர்த்தம் என்ன? இந்தியாவிற்கு முன்பு எடுத்து வைக்கக்கூடிய இது போன்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ், இது ஒரு வயலன்ஸை, ஒரு கலவரத்தை தூண்டுமா? அதையும் நீங்க பார்க்கணும். இதற்காக மக்கள் இது போன்ற விஷயங்களை எடுத்து வைக்கும் போது சந்திரசூர் போன்ற நபர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்கக்கூடிய சாசனத்தை, சட்டத்தை வீக்கெண்ட் ஆக்கி விட்டார்களா? இந்த அனைத்தையுமே பார்ப்பதற்கு மேல இந்த நாட்டிற்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன? இதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஒரு டூல் கிட்டை வைத்து எந்த அளவில் இவர்கள் ப்ரொபகண்டாவை பரப்பி வருகிறார்கள். என்ன நடந்தது அதை நீங்க பாருங்கள். 19ஆம் தேதி நவம்பர் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் லோவர் கோர்ட்டில் ஆதித்யா சிங், ஜஸ்டிஸ் ஆதித்யா சிங்குடைய கோர்ட்டில் ஒரு வழக்கு போகிறது. சீனியர் ஜட்ஜ் யூபி. பெட்டிஷன்ல என்ன எழுதியிருக்கிறது என்றால், ஜாமா மஸ்ஜித், சந்தோசியில் இருக்கக்கூடிய ஜாமா மஸ்ஜித், இதை அக்பர் காலகட்டத்தில் 1526ஆம்
வருடத்தில் அந்த இடத்தில் இருந்த ஒரு கோவிலை அழித்து இடித்து அந்த இடத்தில் இந்த மசூதியை கட்டிவிட்டார்கள். இந்த பெட்டிஷனை கேட்ட அடுத்த நிமிடமே நீதிபதி முக்கியமாக ஒரு ஆர்டரை கொடுக்கிறார். An advocate commission is appointed and initial survey of the mosque or order. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த மாஸ்கை போய் ஆய்வு செய்யுங்கள் ஒரு கமிஷனையும் அமைத்து. இது காலையில் நடக்கிறது. ஈவினிங் வரை அந்த இடத்தில் ஒரு கமிட்டி போய் அந்த ஆய்வையும் தொடங்கிவிட்டார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு தவறை 500 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நீதிமன்றம் எவ்வளோ அவசரமாக விசாரிக்கிறது என்று நீங்க பாருங்கள். நான் ஏற்கனவே காட்டிய இந்த பட்டியல் எத்தனையோ லட்சம் வழக்குகள் இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் லோவர் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கும் போது 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வழக்கை, ஒரு தவறை இன்னைக்கு எவ்வளவு அவசரமாக இவர்கள் எடுத்திருக்கிறார்கள், அதை நீங்க பாருங்கள். அவர் கொடுத்த அடுத்த விஷயம், நவம்பர் 29ஆம் தேதிக்குள் இந்த சர்வே ரிப்போர்ட் என்னுடைய டேபிளில் வர வேண்டும். ஃபர்ஸ்ட் சர்வே அன்னைக்கு நடந்துருச்சு. அன்னைக்கு அந்த 5 கொலைகள் நடந்தது. அதே நாள் மாலையில் அந்த மசூதிக்கு சென்ற போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எஜிடேட் செய்கிறார்கள். அங்க ஒரு கலவரம் வெடிக்கிறது. போலீசார்கள் மக்களை தாக்குகிறார்கள், மக்கள் போலீசார்களை தாக்குகிறார்கள். 5 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி என்ன செய்யும்? அகிலேஷ் யாதவ் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார். யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் orchestrated riot to hide malpractice in the பைபோலில் நடந்த அந்த தவறான மால்பிராக்டிஸ் நடந்தது, தில்லுமுள்ளுக்களை மறைப்பதற்காக யோகி ஆதித்யநாத் இதை செய்கிறார். பிஜேபி என்ன கூறுகிறது? இல்லை இந்தியா அலைன்ஸ் கோட்டை விட்டார்கள், அவர்கள் தான் இன்னைக்கு இது போன்ற கலவரத்தை தூண்டி வருகிறார்கள். எதற்காக இந்த கொலை நடந்தது? எதற்காக இந்த வயலன்ஸை நீங்க அவாய்ட் செய்ய முடியவில்லை? எதற்காக இது போன்ற இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது? இது ஒரே மசூதிக்கான கதையா கிடையாது. இது போன்ற கதைகள் இன்னும் எத்தனையோ மசூதிகளில் வெடிக்க போகிறது, பார்த்து கொண்டு. இந்த மசூதியை பற்றியும் கொஞ்சமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஷாஹி ஜாமா மஸ்ஜித், இந்த சர்வே எங்க நடந்ததோ அந்த மசூதியை பத்தி நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கான முதல் நோட்டிபிகேஷன் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1920ஆம் ஆண்டு 104 வருடத்திற்கு முன்பு இந்த நோட்டிபிகேஷன் வந்தது. அண்டர் செக்ஷன் 3, சப்ஜெக்ட் செக்ஷன் 3 ஆஃப் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் பிரசர்வேஷன் ஆக்ட் 1904. இந்த நாட்டின் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டடம். இது போன்று கோவில்களும் இருக்கிறது, இது போன்ற மசூதிகளும் இருக்கிறது. ஆனால் இதே இடத்தில் நீங்க பாருங்க, ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஜாமா மஸ்ஜித் as a protected monument of national importance, இந்த நாட்டின் மிக முக்கியமான கட்டடத்தில் இதுவும் ஒன்று. இது நான் கூறவில்லை. ASI உடைய வெப்சைட்டை எடுத்து பாருங்க. ஆக்ரா சர்க்கிள், முராதாபாத் டிவிஷன், அந்த இடத்தில் இதை நீங்க தெளிவாக பார்க்கலாம். அதில் லிஸ்டடாக இருக்கு. அப்ப எப்படி ஒரு கோர்ட், எப்படி ஒரு நீதிமன்றம், நீதிபதி இது போன்ற சர்வேவை அலோவ் செய்தார்? அதையும் நீங்க பார்க்கணும். ஒரு 8 பெட்டிஷனர்ஸ்கள் ஒரு வழக்கை போடுகிறார்கள். இதில் மிக முக்கியமான நபர், அவருடைய புகைப்படத்தை பாருங்கள். இதற்கு முன்பும் இவரை பார்த்திருப்பீர்கள். ஹரிஷ் சங்கர் ஜெயின். இவருடைய வேலையே இதுதான். கியான்வாபி மசூதியில் அங்க கோவில் இருந்ததாக இந்த நபர் தான் வழக்கை போட்டார். காஷி விஸ்வநாத், அங்கேயும் கோவில் இருந்ததாக இந்த நபர் வழக்கை போட்டிருந்தார். இந்த நபர் இப்ப புதிதாக சம்பலில் போட்ட இந்த பெட்டிஷனில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஸ்ரீ ஹரிஹர் மந்திர், லார்ட் கல்கியோடைய கோவில் இந்த இடத்தில் தான் இருந்தது 500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஹிந்து சாஸ்திராஸில் எழுதக்கூடிய அந்த வார்த்தை, லார்ட் விஸ்வகர்மா himself have built Shri Harihar Mandir in the beginning of creation of this universe. இந்த பிரம்மாண்டத்தை படைக்கும் போது நேரடியாக கடவுளே விஸ்வகர்மா அவர்களே நேரடியாக பூமியில் வந்து இந்த கோவிலை அவரா உருவாக்கி இருந்தார். அந்த கோவிலை இடித்து விட்டார்கள் 500 ஆண்டுகளுக்கு. மனிதரால் கட்டப்பட்ட கோவில் அல்ல. இதையும் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. 1527ஆம் ஆண்டிலிருந்து 1528ஆம் ஆண்டு வரை ஹிந்து பேக் என்கிற ஒரு நபர், பாபருடைய ஆர்மியில் இருந்த நபர், அவர்தான் இந்த
கோவிலை இடித்து அங்க மாஸ்கை கட்டிவிட்டார் என்கிற இந்த குற்றச்சாட்டு. இந்த இடத்தில் நீங்க ஏஎஸ்ஐக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவை பாருங்கள். அவர்கள் போட்ட அந்த பெட்டிஷனில் ஏஎஸ்ஐக்கு நீங்க உத்தரவை கொடுங்கள், மக்களுக்காக இது திறந்து வைக்கப்பட வேண்டும், இது மசூதி எல்லாம் கிடையாது, இது ஹிந்து கோவில் தான் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கும் போது முஸ்லிம் பக்கம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இட் ஹாஸ் பீன் their religion places for years. எத்தனையோ ஆண்டுகளாக இது அவர்களுடைய மத அடையாளமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் had clearly stated you cannot change the location of any place after 1947. Places of Worship Act இங்கு வருகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்பு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்பு எந்த மத அடையாளத்தையும் நீங்க மாற்றக்கூடாது, அந்த இடத்துடைய லொகேஷனை மாற்றக்கூடாது, பேரை மாற்றக்கூடாது, எதுவுமே நீங்க தொடக்கூட முடியாது. இது இந்த நாட்டு சட்டத்தில் இருக்கிறது. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இது என்ன எடுத்து காட்டுகிறது அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில நபர்கள் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்கக்கூடாதுன்னு கூறுகிறார்கள். சந்திரசூட் முன்னாள் சிஜிஐ ஆஃப் இந்தியா, அவர் இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை முறித்து விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் வெளிவருகிறது. 1991ஆம் ஆண்டு ராமர் கோவில் இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த வர்ஷிப் ஆக்டை கொண்டு வரக்கூடிய அந்த கட்டாயம் இருந்தது. எதற்காக கட்டாயம்? அயோத்தியாவில் நடந்த அந்த கலவரம். இந்த விஷயத்தை எப்படி விட்டுவிட்டால் இந்தியா முழுவதும் இது போன்ற பிரச்சனைகள் வரும், இந்தியா முழுவதும் இது போன்ற கேள்விகள் வரும். பல நபர்கள் தன்னுடைய மத அடையாளத்தை வைத்து அங்கு கலவரத்தை மட்டும் தூண்ட மாட்டார்கள், இதை வைத்தே அவர்கள் அரசியம் செய்வார்கள். அதனால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸ்களை அங்கே மறந்து விடுங்கள், ஃபியூச்சரை பாருங்கள். என்ன தவறு நடந்தது? தவறு நடக்கவில்லை என்று யாருமே கூறவில்லை. ஆமாம், ஒரு சில கோவில்களை தட்டிவிட்டு அந்த இடத்தில் மசூதிகளை கட்டியிருப்பார். ஒரு சில புத்திஸ்ட் ஸ்தூபாஸ்களை, மோனஸ்ட்ரீஸ்களை இடித்து அந்த இடத்தில் கோவில்களை கட்டியிருப்பார். இது எல்லாம் வரலாற்றில் நடந்த தவறுகள். அந்த தவறையே நீங்க எத்தனை ஆண்டுகளுக்கு எடுத்து செல்வீர்கள்? இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது 1947ஆம். அதற்கு பின்பு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது. ஜெர்மனியில் ஹிட்லர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? எத்தனை நபர்களை கொலை செய்தார். இன்னைக்கு ஜெர்மனியை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? லண்டன் இந்த நாட்டை ஆண்டு சென்றார்கள், அவர்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? ஜப்பான் மீது அமெரிக்கா குண்டு போட்டது, இன்னைக்கு 2 பேருமே நண்பராக இருக்கிறார்களா இல்லையா? இதே போன்று நீங்க பார்த்தீர்கள் பிரான்ஸ், இங்கிலாந்து எவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனையோ ஆண்டுகளாக அவர்களுக்கு நடுவில் பிரச்சனை இருந்தது, இன்னைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதாவது வரலாற்றை மறந்து இனி நீங்க எதிர்காலத்தை நோக்கி ஒரு நட்பு நாடாக நீங்க வளர வேண்டுமா? அல்ல இதே போன்று அக்பர், அவுரங்கசீப், ஏன்னா அவர்களிடம் வேற எந்த விதமான வழியும் கிடையாது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கிடையாது. மக்களை எப்படி ஏமாற்றிய தன்னுடைய சாசனத்தை நடத்தலாம் என்கிற அந்த வார்த்தையை தாண்டி அவர்களிடம் எதுவுமே கிடையாது என்பது இதிலிருந்து வெளிவருகிறது. After 1947, any religion change, whether it is of any other sector or any other belief, is not permitted. 1947ஆம் ஆண்டுக்கு பின்பு எந்த இனமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எந்த காரணத்தை வைத்தும் நீங்க எந்த மத அடையாளத்தையும் மாற்றக்கூடாது. இங்க மட்டும் இந்த சட்டம் நிற்கவில்லை. Any lawsuit, any case about any change in religion status which was brought after 1947 will be brought in future will not be accepted. எந்த லாசூட், அதாவது எந்த வழக்கை நீங்க போட்டாலும், எந்த கேஸை நீங்க போட்டாலும், ஒரு மத அடையாளத்தை மாற்றுவதற்காகவோ அல்ல அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸை கொண்டு வருவதற்காகவோ அது அனுமதிக்கப்படக்கூடாது. அதை நாங்க என்டர்டெயின் செய்ய மாட்டோம். இதுதான் சட்டம். ஆனால் ராமர் கோவில் இந்த பிரச்சனைக்கு பின்பு என்ன நடந்தது? ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் எப்படி இந்த சிஸ்டத்தை டைல்யூட் செய்து விட்டார், அதையும் நீங்க பாருங்க. பாபரி மஸ்ஜித் இந்த வழக்கின் போது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், 5 ஜட்ஜஸ்கள் கொண்ட பெஞ்ச் ஒரு தீர்ப்பை வெளிவிட்டார்கள். அந்த தீர்ப்பின் போது இதே பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை இந்த வழக்குக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன், அதாவது ராமர் கோவிலுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன், இதை தாண்டி வேற எந்த வழக்கிற்கும் நீங்க வரக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை வைத்துதான் அவர்கள் பேசினார்கள். அந்த காலகட்டத்தில் இதே பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை பற்றி மிகப்பெரிய அளவிலும் பேசினார்கள், பாராட்டி பேசினார்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த தீர்ப்பிற்கு பின்பு வேற யாருமே வரமாட்டார்கள், இதற்கு பின்பு பாபரி மஸ்ஜித் போன்ற வழக்குகள் வராது.
பாபரி மஸ்ஜித்தை எதற்காக எக்ஸெப்ஷன் செய்தார்கள்? ஏன்னா அது நீண்ட நாட்களாக நடந்து வந்த பிரச்சனையாம். அதனால் அதை மட்டும் நீங்க கட்டவிடுங்கள், மீதம் எங்கேயுமே யாருமே வர மாட்டார்கள். ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு சம்பல் எந்த தீயை பார்த்து வருகிறதோ இதே பிரச்சனை அங்க வந்தது. ஃபவுண்டேஷன், சம்பளுடைய ஃபவுண்டேஷன் ஆகஸ்ட் மாதம் 2023. அதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்பு ஜஸ்டிஸ் சந்திரசூடுடைய அந்த கோர்ட்டிற்கு ஒரு வழக்கு போகிறது. கியான் வாபி மசூதி, அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்தது, அதற்கான சர்வேவை நீங்க எடுக்க வேண்டும். அன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ன பேசியிருக்காங்க? பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்கிறது, ஒரே ஒரு பாபரி மஸ்ஜித் வழக்கை மட்டும் தான் நாங்கள் எக்ஸெப்ட் செய்தோம், இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அன்னைக்கு அவர் கூறியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன கூறுகிறார்? ஜஸ்டிஸ் சந்திரசூட் did not answer some of the question which Muslim party kept on the table. இஸ்லாமியர்கள் எடுத்து வைத்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் அவர் கொடுத்த தீர்ப்பு என்ன? கான்ட்ரவர்ஷியல் ஆர்டர். ஜஸ்டிஸ் சந்திரசூட் non-invasive survey of Gyan Vapi was allowed. அதாவது நீங்க அந்த சர்வே செய்யும் போது அந்த கட்டடத்தை இடிக்கலாம் கூடாது, எந்த விதமான டேமேஜ் எல்லாம் செய்யாதீர்கள், அங்க போய் பார்த்து வாங்க அந்த இடத்துல என்ன இருந்துச்சு. எப்படின்னா, உங்க வீட்டை ஒரு 10 பேரை நான் அனுப்புறேன், இந்த வீட்டுக்கு கீழே ஏதோ ஒரு மாளிகை இருந்ததாக நான் கூறினால் இன்னைக்கு அந்த வீட்டை நீங்க கொடுத்துருவீங்களா? அரசாங்கத்திடம் கொடுத்துருவீங்களா? கிடையாது. அதே போன்றுதான் இதுவும் இருந்தது. இஸ்லாமியர்கள் எடுத்து வைத்த ஒரு சில மிக முக்கியமான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கவில்லை ஜஸ்டிஸ் சந்திரசூட். வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரூவ் வித் திஸ் சர்வே? 500-year-old mistake. எதை இந்த சர்வே, இந்த ஆர்டர் நீங்க கொடுத்துட்டீங்க சந்திரசூட் சார், இதனால் என்ன லாபம்? 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தவறை சரியா தவறா என்று நீங்க பார்க்க போறீர்களா? இஸ் திஸ் சர்வே நாட் வயலேட்ஸ் the places of worship act passed in the parliament of India? இதே நாட்டு பார்லிமெண்ட் கொண்டு வந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை இந்த சர்வே மீறாதா? இரண்டுக்குமே அவர் கேள்வி கேட்கவில்லை, பதில் கொடுக்கவில்லை. நான் இன்வேசிவ் சர்வே, அதாவது இடிக்காமல் பார்த்துவாங்க, அதற்கான ரிசல்ட் என்ன வந்தது? ஆமாம், அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்ததாக கூறிட்டீங்க. இப்போ என்ன செய்வீங்க? அந்த மசூதியை டிமாலிஷ் செய்வீர்களா? புல்டோசர் நடத்துவீங்க? அப்படி அந்த மசூதியை நீங்க இடிக்க போனால் அதை உங்களால் இடிக்க முடியாது. அதை இடிப்பதற்கு முன்பு பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தை இடிக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேலையை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, சட்டத்திட்டத்தை நீங்க சரியான முறையில் நடத்துகிறீர்களா இல்லையா என்று பார்ப்பது. நீங்களே அதற்கான வழியை எடுத்து விட்டீர்கள். இப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த தவறை நீங்க எப்படி சரி பார்ப்பீர்கள்? அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இதே போன்ற எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு வெளியே வருவார்கள். சம்பல் அதற்கான ஒரு உதாரணம். ஒரே ஒரு நிமிடம் பிடிக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் நினைத்தால், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் நினைத்தால் ஒரே ஒரு நிமிடம் பிடிக்கும். 2 வரிகள் அவர்கள் பேசினார். இது போன்ற சம்பல் போன்ற சம்பவங்கள் நடக்காது, கியான் வாபி போன்ற கலவரங்கள் நடக்காது. இந்த நாட்டில் எதிர்காலத்தில் நாம் ஒரு அழகான இந்தியாவை மட்டும் தான் பார்ப்போமே ஒழிய மத கலவரத்தை நாம் பார்க்க மாட்டோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அவர்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 will be followed in the letter and the spirit. No but no invasion, no nothing. 1991ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த சட்டம், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், 1947ஆம் ஆண்டுக்கு பின்பு எந்த விதமான கட்டடத்தையும் நாங்கள் இடிக்க மாட்டோம், இடிக்க விட மாட்டோம். இதில் நீங்க எந்த விதமான கேள்வி கொண்டு வரக்கூடாது. இது போன்ற எந்த வழக்கை நீங்க கொண்டு வந்தாலும் அது டிஸ்மிஸ் செய்யப்படும், உங்கள் மீது வழக்கு. இந்த 2 வார்த்தை அவர்கள் பேசினாலே போதும், இது போன்ற எந்த விதமான சட்டமும் எந்த விதமான கலவரமும் எங்கேயுமே வெடிக்காது. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் சுசைடாக மாறிவிடும். ஏன்னா அவர்களுடைய நோக்கமே இதுதானே, அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அதுதானே. கலவரத்தை தூண்டுங்கள், அரசாங்கத்தை, சாசனத்தை ஆளு. சுப்ரீம் கோர்ட், அதில் இருக்கக்கூடிய நீதிபதி, இப்போ மிஸ்டர் கண்ணா அங்க இருக்கிறார், ஜஸ்டிஸ் கண்ணா, அவர் நினைத்தால் கூட இதை தடுக்கலாம். இதற்கு மேல் இது போன்ற எந்த வழக்கு வந்தாலும் அது நான் கான்ஸ்டிடியூஷனல், அது இல்லீகலாக பார்க்கப்படும் என்று அவர் ஒரு சட்டத்தை கொடுத்து விட்டாலே போதும்.
அயோத்தியா, மதுரா, விருந்தாவன், அதீனா மாஸ்க், ருத்ர மகாலயா, ஷாம்சி மாஸ்க், இப்போ சம்பல். இது போன்ற எந்த விதமான வழக்கும் ஒரு நாள் கூட நிலைக்காது. ஆனால் அவர் செய்வார். அவருடைய ரிட்டையர்மெண்ட் பிளான், அவருக்கு என்ன கிடைக்க போகிறது, அது எல்லாம் நீங்க பார்க்க. இப்போ ஒரு சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்கணுமா, இருக்கக்கூடாது? 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தவறை மீண்டும் ஒரு முறை கொண்டு வருவது சரியானதா? இதற்கான பதிலை நீங்க நிச்சயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். ஆனால் அப்படி இஸ்லாமிய நாடுகளில் இந்தியர்கள் வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய அவர்களை அந்த நாட்டு மக்கள், அந்த நாடு வெளியேற்றியது என்றால் என்ன நடக்கும்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சிறிய கணக்கை மட்டும் எடுத்து காட்டுகிறேன். 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸ் படி அப்ராக்சிமேட்லி 1,35,00,000 இந்தியர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்க போயிருக்கிறார்கள். அதில் UAE, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமீராட்ஸ் 3.5 மில்லியன் இந்தியர்கள், சவுதி அரேபியாவில் 2.6 மில்லியன் இந்தியர்கள், குவைத்தில் 1.3 மில்லியன் இந்தியர்கள், ஓமானில் 0.78 மில்லியன் இந்தியன்ஸ், கத்தாரில் 0.75 மில்லியன் இந்தியன்ஸ், பஹ்ரைனில் 0.35 மில்லியன் இந்தியர்கள். மொத்தம் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 1,35,00,000 இந்தியர்கள். இப்ப இவர்கள் எல்லாமே இந்தியாவிற்கு வந்தால் என்ன நடக்கும்? அங்கிருந்து விரட்டி அடிச்சிடுறாங்க. என்ன நடக்கும்? எக்கனாமிக் இம்பாக்ட் இந்தியா மீது எப்படி எல்லாம் போக போகிறது அதை பாருங்கள். லாஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ், அங்க வேலை பார்த்து இந்தியாவிற்கு பணம் வருதா? இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் நல்ல வசதியாக வாழ்கிறார்களா? அங்கிருந்து பணம் வரும்போது இந்தியாவிற்கு ஒரு டாக்ஸ் வருகிறதா? இந்தியாவுடைய பொருளாதாரம் கூடுகிறதா? எல்லாமே போயிடும். இன்க்ரீஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த 1.25 கோடி இந்தியர்கள் இந்தியாவிற்கு வந்தால் அந்த சம்பளம் உங்களால கொடுக்க முடியும்? அங்க 50,000, 1,00,000, 1,50,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உங்களால கொடுக்க முடியுமா? உங்களால 25,000 ரூபாய்க்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுமா? முடியாது. பிரஷர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட உங்களால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த பிரஷர் உங்கள் மீது வரும். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இம்பாக்ட் ஆன் முஸ்லிம் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ், அவர்களுக்கும் ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். அதாவது இங்கிருந்து போகக்கூடிய லேபர்ஸ் அங்க இருக்க மாட்டார்கள். எக்கனாமிக் டிஸ்ட்ரிபியூஷன் அங்க சரியாக நடக்காது. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நீங்க பணத்தை கொடுத்தீர்கள்னா உங்களுக்கும் அதற்கான லாபம் கிடைக்கும். 2 நாட்டுக்குமே அது கஷ்டமாக மாறிவிடும். சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இன் இந்தியா, அது என்ன பாருங்கள். கம்யூனல் டென்ஷன் இன்னும் அதிகரிக்கும். ரீஹாபிலிட்டேஷன் சேலஞ்ச், அங்கிருந்து வந்தால் அவர்களை எங்க நீங்க ரீஹாபிலிட் செய்வீர்கள்? உங்களால் அது கூட பண்ண முடியாது. பாலிசி ஷிஃப்ட், இந்தியன் கவர்மெண்ட் அவர்களுடைய பாலிசி ஷிஃப்ட், மேக் இன் இந்தியா போன்ற இனிஷியேட்டிவ், அதுல எப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அங்கிருந்தா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராது. குளோபல் ஆயில் ட்ரேட் எப்படி இம்பாக்ட் ஆகும்? கச்சா எண்ணெய் அது எப்படி இம்பாக்ட் ஆகும்? ரிலீஜியஸ் அலையன்சஸ், மற்ற குளோபல் இந்த ஏஷியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கட்டும் அல்ல கல்ஃப் நாடுகளாக இருக்கட்டும், அவர்களுடன் நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், அதெல்லாம் எப்படி இம்பாக்ட் ஆகும்? இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா லீகல் இஷ்யூஸ் எவ்வளவு வரும்? வயலேஷன் ஆஃப் ரைட், ரெஃப்யூஜி கிரைசிஸ், குளோபல் கிரிட்டிசிசம், இது எல்லாமே இந்தியா சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு உலக நாடுகளில் எந்த அளவில் இந்தியாவுடைய இம்பாக்ட் இருக்கிறதோ அதற்கான காரணம் இந்தியா ஒரு செக்யுலர் நாடு. இந்த நாட்டில் இந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருக்குமே ஒரு இடம் இருக்கிறது என்பது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அதையும் நாம் சிதைத்து விட்டோம். கடந்த 10 ஆண்டுகளில் அந்த அடையாளத்தையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் ஹிந்துத்துவ சக்தி எந்த அளவில் வளர்ந்து வருகிறதோ அதே அளவில் இந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட்டும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இது போன்ற கலவரங்களை தவறுங்கள். இது போன்ற இம்பாக்ட்களுக்கு எதிராக, இது போன்ற வழக்குகளுக்கு எதிராக உங்களுடைய கேள்விகள் மிக முக்கியமானது. சுப்ரீம் கோர்ட் தவறு செய்யும் போது சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கேள்வி கேளுங்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்? இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் எதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்? இது போன்ற அட்வொகேட்ஸ்கள் மீது வழக்கு போடப்பட வேண்டும். எப்படி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க வேலை பார்க்கிறீர்கள்? அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலே அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு எதிராக கேள்விகள் போக வேண்டும். எப்படி ஒரு இடத்தில் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்கிற ஒரு சட்டம் இருக்கும் போது எப்படி இது போன்ற சர்வேவை நீங்க அனுமதி கொடுத்தீர்கள்?
எப்படி ஒரு சட்டத்தை நீங்க டைல்யூட் செய்தீர்கள் என்கிற அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். இந்த கேள்வி மீடியா வழியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் மீடியா உறங்கிக் கொண்டிருக்கிறது, பணத்தை வாங்கி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் எங்கள் போன்ற சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள் எங்களால் முடிந்த அளவில் இந்த கேள்விகளை எழுப்புகிறோம். தயவு செய்து இதையாவது பார்த்திருக்கீர்கள், இதையாவது நீங்க மற்ற நபர்களுக்கு எடுத்து சென்றாலே போதும், மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், அரசாங்கத்திற்கும் போய் புரியும், அவர்களும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், சம்பலில் நடந்த அந்த 5 மரணம் அதை கொலையாக பார்க்கிறீர்களா, அல்ல கலவரத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்டாக பார்க்கிறீர்களா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.